சென்னையில் குழந்தையை தெருவில் கண்டெடுத்ததாக கூறி மருத்துவமனையில் ஒப்படைக்க சென்ற இளைஞர் கடைசியில் அந்த குழந்தையின் தந்தையே அவர்தான் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். ஓவர் டு யூ. வணக்கம் பார்த்திபன். இந்த வழக்கை பொறுத்தவரையில் நம்ம பார்த்தோம் என்றால், சாலையில் நகை கிடச்சிது, பணம் கிடச்சிதுன்னு சொல்லி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறது அல்லது அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைப்பது என்பது வழக்கமாக நடைபெறக்கூடியது. அதற்கு அவர்கள் சில சன்மானமும் பாராட்டு சான்றிதழும் வழங்குவார்கள். ஆனால் நேற்று தினம் இளைஞர் ஒருவர் மருத்துவமனையில் கட்டப்பையுடன் சென்றிருக்கிறார். அந்த கட்டப்பையில் ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 7.5 மாத பச்சிளம் குழந்தை. இந்த குழந்தை சாலையில் கிடந்தது என்று கூறி மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் இருந்த இந்த காவல்துறையினரிடம் ஒப்படைச்சிருக்கார். இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்திற்கு நேற்று மதியம் 21 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் கட்டப்பையில் குழந்தையோடு சென்றிருக்கிறாரு. அவரிடம் அங்கே சென்ற உடனே அந்த மருத்துவமனையில் இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரிடம் இந்த குழந்தை திருவல்லிக்கேணியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிடந்துச்சு, இதை நான் கொண்டு வந்து பத்திரமா மீட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இளைஞர்கிட்ட காவல்துறை எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணா சொல்கிறார். அது இப்போ வேற ஒரு பகுதியை சொல்கிறாரு. எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனை அவருக்கு சொல்ல தெரியல. இதனால் சந்தேகம் அடைஞ்ச திருவல்லிக்கேணி போலீஸார் உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இளைஞரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்கிறார்கள். குழந்தைக்கு உடனடியாக அந்த மருத்துவ உதவி பெறுவதற்கான அந்த ஏற்பாடையும் காவல்துறையினரே செய்திருக்கிறார்கள். இளைஞரிடம் தொடர்ந்து இந்த போலீசார் விசாரணை நடத்திய போது அந்த குழந்தை தனக்கும் தனது பல்கலைக்கழக மாணவியான காதலிக்கும் பிறந்தது என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். ஒரு கட்டத்தில் நேற்று முன்தினம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய பிரபல பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி விடுதியில் தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு. MSc 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இந்த குழந்தை அதே விடுதியில் பிறந்திருக்கிறது என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விடுதியில் மற்ற மாணவிகள் விடுமுறைக்கு வெளியே சென்றிருந்த காரணத்தினால அந்த விடுதியில் குழந்தை பிறந்தது யாருக்கும் தெரியாத சூழலில் இந்த மாணவியும் அவரது காதலன் இந்த 21 இளைஞரும் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த குழந்தையை எப்படியாவது அப்புறப்படுத்தணும், இல்லாட்டி யார்கிட்டயாவது ஒப்படைக்கணுன்ற அடிப்படையில் யோசனை பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுக்கு அதை எங்கே கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றத தெரியாத சூழலில் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குறாங்க ஒரு நாள். அங்கே தீவிரமாக ஆலோசனை பண்ணி இந்த குழந்தையை மருத்துவமனையில் ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு இதை கொண்டு போகும்போது தான் போலீஸார்கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. இந்த சூழலை பார்த்தோம்னா, காவல்துறையினர் அந்த இளைஞரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் சூழலில் அந்த மாணவியையும் அந்த குழந்தையும், அதாவது முதற்கட்ட மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவ விஷயங்கள், அதாவது இந்த குழந்தைக்கு தேவையான மெடிக்கல் அட்டென்ஷன் முடிஞ்ச உடனே அந்த மாணவியை கூப்பிட்டு சில கவுன்சிலிங் கொடுத்து அந்த மாணவியை அதே பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு அரசு மருத்துவமனையில் 2 பேரையும் அனுமதிச்சிருக்காங்க மருத்துவ உதவிக்காக. 2 பேரும் இப்போது நல்லபடியாக இருக்கிறாங்க என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அந்த இளைஞர் தன்னுடைய குழந்தை என்பதை மறைத்து குழந்தையை பத்திரமா ஒப்படைக்கணும் என்று அவர் முடிவெடுத்தது ஒரு சரியான முடிவு என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் பயத்தின் காரணமாக தான், சமூகத்தின் மீது அச்சத்தின் காரணமாக தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இளைஞருக்கும் கல்லூரி படிப்பு முடிந்து அவர் வேறொரு போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கிறார். அதே போன்று மாணவியும் பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் சூழலில் திருமணம் ஆகாத நிலையில் இந்த குழந்தை பிறந்ததால் அந்த குழந்தையை எவ்வாறு யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியாமல் பத்திரமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அந்த குழந்தை மருத்துவமனையில் கொண்டு போய் கொடுக்க முயற்சி செய்திருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த போன்ற விஷயங்கள், அதாவது குழந்தைகள் குப்பை தொட்டியில் போடுவது அல்லது குழந்தையை கொல்லுவது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தல் என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக குழந்தைகள், இந்த பிறக்கும் பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்பை தவிர்ப்பதற்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என்று பார்க்கலாம். இது போன்ற குழந்தைகளை எவ்வாறு பத்திரமாக பாதுகாக்கலாம் என்கிற தகவல்களும் இருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், 1992 தொட்டில் குழந்தை திட்டம் என்ற ஒரு திட்டம் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்டது. இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக அது பார்க்கப்பட்ட சூழலில் குறிப்பாக இந்த திட்டம் என்பது பெண் சிசு கொலையை தடுப்பதற்காகவே தொடங்கப்பட்ட திட்டம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் பெண் சிசுக்கள் கொலை செய்வது அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக அந்த இறப்பை தடுப்பதற்காகவும் அந்த கொலைகளை தடுப்பதற்காகவும் தொடங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் தற்பொழுது வரை சமூக நலத்துறையின் கீழே இயங்கி வருகிறது. தொட்டில் குழந்தை திட்டத்தில் பெண் குழந்தைகள் மட்டுமில்லை, எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையை ஒப்படைப்பதற்கான அனைத்து வசதி
அனுமதிகளும் அரசு செய்திருக்கிறது. இது தவிர அண்மை காலங்களாக தொடங்கப்பட்ட 1098 என்கிற அந்த குழந்தைகள் நல உதவி எண், சைல்டு ஹெல்ப்லைன் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு இது போன்று இருக்கக்கூடிய, அதாவது தாங்கள் கொடுக்க விரும்பக்கூடிய குழந்தைகளை பத்திரமாக ஒப்படைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்கன்னா இந்த உதவி எண்ணுக்கு தகவல் செய்தால் உடனடியாக அந்தந்த மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலர் என்று மாவட்டத்திற்கு ஒரு அதிகாரி இருப்பார். அந்த அதிகாரியிடம் இந்த குழந்தை ஒப்படைக்கப்படும். அதிகபட்சமாக இந்த குழந்தை ஒப்படைக்கப்படுபவர்கள் ஒருவேளை இது போன்று திருமணம் ஆகாத குழந்தை பெற்றுக்கொள்வது அல்லது தங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பாத யாராவது இந்த குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டும் என்றால் அதற்கும் சட்டத்தில் முழு இடம் வசதி இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம், ஆனால் நான் எங்களுடைய தகவல்களை சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு அது சமூகத்தில் அது எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும் நினைத்தாங்கன்னா குழந்தையை மட்டும் பத்திரமாக ஒப்படைத்தால் போதும் என்கிற சட்டத்தின் படி இவங்க அந்த குழந்தையை ஒப்படைக்கலாம். அந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் உடனடியாக அதை ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை அவங்க செய்து கொள்ளலாம் என வழிகாட்டுதல்களை அந்த சமூக ஆர்வலர், குழந்தைகள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய சமூக ஆர்வலர் தெரிவிக்கிறார்கள். அதன்படி மாவட்ட சமூக நல அலுவலர் ஒப்படைக்கப்படும் அந்த குழந்தையானது உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கு முழு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு குழந்தை நலமுடன் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இல்லங்கள், அரசு இல்லங்கள் இருக்கிறது, அந்த இல்லங்களில் வைத்து இந்த குழந்தையானது வளர்க்கப்படும். அடுத்த கட்டமாக 16 நிறுவனங்கள் இருக்கின்றன. தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு உதவக்கூடிய அந்த நிறுவனங்கள் வாயிலாக சட்டப்படி நீங்கள் விண்ணப்பித்து இது போன்ற குழந்தைகளை தத்தெடுப்பதற்கும் பல்வேறு வசதிகளை அரசு செய்திருக்கிறது. இந்த முறையில் ஒரு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை பச்சிளம் வயதிலே அது கொல்லப்படாமல் தடுப்பதற்கும் அதோட வாழ்க்கையையும் அது போன்ற அதோடைய இதை தொடர்வதற்கு, கல்வியை தொடர்வதற்கு, வாழ்க்கையை தொடர்வதற்கு என்கிற பல்வேறு வசதிகளும் அரசின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் அந்த அரசு வசதிகளை இது போன்ற நபர்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று குழந்தைகள் ஒப்படைக்கும் பொழுது உங்களிடம் எந்த விதமான விசாரணையும் நடத்தப்படாது. அதாவது குழந்தைக்கு எந்தவித உயிருக்கு ஆபத்தில்லாத வகையில் அந்த குழந்தையை ஒப்படைக்கும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் ரகசியமாக காக்கப்படும். அது மாவட்ட சமூக நல அலுவலரிடம் மட்டுமே இருக்கும். அவர் யாரிடமும் இது பற்றி தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அதே போன்று காவல்துறை விசாரணை என்பதும் குழந்தையை பத்திரமாக ஒப்படைக்கும் பொழுது காவல்துறை விசாரணை என்பதும் முற்றிலுமாக இருக்காது. ஒருவேளை குழந்தையை ஆபத்தாக குப்பை தொட்டியிலோ இல்லை வேறு எங்கேயாவது போட்டுவிட்டு சென்றால் மட்டுமே அது குற்றமாகும். ஒரு குழந்தையின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்திய தண்டனை சட்டப்படி அவர்களுக்கு அந்த தண்டனையானது வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணை நடைபெறும். ஆனால் இது போன்று முறையாக ஒப்படைக்க முயற்சி செய்யும் பட்சத்தில் அந்த பிரச்சனை இருக்காது என காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் ஒரு கல்லூரி மாணவிக்கு, பல்கலைக்கழக மாணவிக்கு இந்த பிறந்த குழந்தையை முறையாக அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் என முயற்சி செய்திருக்கிறார்கள். எனினும் அவர்கள் தங்களுடைய சமூகத்தின் மேல் இருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக தங்களுடைய அடையாளங்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு இது போன்ற செயல் ஈடுபட்டது சமூக ஆர்வலரிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த இளைஞரிடம் போலீசார் விசாரணை நடத்தி அடுத்த கட்டமாக அவர்களுக்கு கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலிங் இருவருக்கும், அதாவது அந்த மாணவிக்கும் அந்த இளைஞருக்கும் கவுன்சிலிங் வழங்கி இதிலிருந்து எப்படி மீள்வது என்பது குறித்தான அந்த கட்ட நடவடிக்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்திபன். நன்றி சதீஷ் முருகன். உங்கள் விரிவான தகவல்களுக்கு.